ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் யாலி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பிளான் பார்த்துட்டிங்கன்னா, சின்ன லெவலில் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக ஆரம்பிக்கிறதுக்கான ஐடியா தான் பார்க்க போகிறோம். என்ன மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நைட்டிஸ். நைட்டிஸ் அப்படின்றது ரெகுலராக நமக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான், நமக்கு ரெகுலராக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமும் கூட. இதை ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதுக்கு மெட்டீரியல் எங்கேருந்து வாங்கலாம், யார் பல்காக சப்ளை பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, யூஸ்வலாக நைட்டி அப்படிங்கிறது நிறைய ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக்ராவாக இருக்கட்டும், சாட்டினாக இருக்கட்டும், காட்டன் நைட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான டெக்ஸ்சர் அப்படின்றது இருக்குது. இதுக்கான ப்ரைஸுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு மீட்டர் 43 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்குமே இருக்குது. அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரியான ரேட் மாறும். இந்த மாதிரியான மெட்டீரியல் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்த் இந்தியாவில் கம்மி ரேட்டில் கிடைக்கும். எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே சீப்பாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா சூரத்தில். உங்களால் அங்கே போயிட்டு வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் இங்கே நமக்கு லோக்கல்லையே ஹோல்சேல் சப்ளையர்ஸ் அப்படின்றது நிறைய பேர் இருப்பாங்க. என்ன அப்படின்னா நம்ம தேடி போய் கொஞ்சம் மெனக்கெட்டு நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய சப்ளையரை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். உங்களால் அதுவும் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்தியா மார்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஹோல்சேல் சப்ளையர்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்மளோட குவான்டிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்றதையுமே சொல்லி நமக்கு கொட்டேஷன் அப்படின்றத வாங்கி நம்ம நமக்கு எந்த யார் நமக்கான பெஸ்ட் சப்ளையர் அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட நமக்கு பல்காக மெட்டீரியல் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான மெட்டீரியல் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு மிஷின் அப்படின்றது தேவைப்படும். யூஸ்வலாக நமக்கு நார்மலாக ஸ்டிச்சிங் மிஷின் இருந்தாலே போதும், டெய்லர் மிஷின் இருந்தாலே போதும். உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பழைய மிஷின் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வச்சு நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வாங்கணும் அப்படின்னும் பட்சத்தில் நமக்கு செகண்ட் ஹேண்ட்லேயே இந்த மாதிரியான மிஷின்ஸ் நல்ல கண்டிஷனில் கிடைக்குது. இதுக்கு நமக்கு இந்த மாதிரியான மிஷின்ஸ் டீல் பண்ணுற டீலர்ஸ் கிட்ட நம்ம போனோம் அப்படிங்கும்போது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய மிஷின் நமக்கு கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்கி கூட நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நமக்கு நார்மலான டெய்லரிங் மிஷின் தேவைப்படும் அப்படின்றதுனால அந்த மாதிரியான மிஷின்ஸ் நம்ம வாங்கினா போதும். இதுக்கு ரொம்ப பெரிய மிஷின்லாம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு 20,000க்குள்ளேயே ஒரு 2லேருந்து 3 மிஷின் வரைக்கும் நம்மளால் வாங்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இதுவாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு லேபர் அப்படின்றது தேவைப்படும். கண்டிப்பாக ஒரு 2லேருந்து 3 லேபர் அப்படின்றது இந்த மாதிரியான பிஸ்னஸுக்கு சின்ன லெவலில் ஆரம்பித்தாலும் நமக்கு தேவைப்படுறாங்க. இதுக்கு நமக்கு ஸ்பேஸ் அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வீட்டில் ஒரு காலி ரூம் இருக்குது அப்படிங்கும்போது அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு 3,000லேருந்து 4,000 ரூபாய் வரைக்கும் வாடகை தர மாதிரியான ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் போதும். அந்த மாதிரியான ஸ்பேஸ் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது கட்டிங் மிஷின் அப்படின்றது நமக்கு தேவைப்படும். கட்டிங் டேபிள் நமக்கு தேவை, சிசர் அது இருந்தாலே போதும். கட்டிங் டேபிளுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,000 ஃபஸ்ட் ஸ்டாண்டில் நீங்கள் புது மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ரேட் வரும். இதுவே நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட்லேயே போதும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுலேயுமே நம்ம கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா நைட்டிஸ் அப்படிங்கும்போது மெயினாக ஜிப் அப்படின்றது தேவைப்படும். அதுவுமே நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், நம்ம ப்ரொடக்ஷனுமே ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளோட மெட்டீரியலை பேக் பண்ணுறதுக்காக பேக்கிங் கவர்ஸ் அப்படின்ற மாதிரியான அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது தேவைப்படும். உங்களுக்கு ஒரு 1,000 வரைக்கும் இதர செலவுகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னாலே நம்மளை தேடி கஸ்டமர்ஸ் வாங்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹோல்சேல் கடைகளில் நம்ம சப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம ரீட்டைலையும் நம்மளோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சு நம்மளுடைய ஷாப்புக்கே நம்ம நைட்டிஸ் சப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இ-காமர்ஸில் கூட நம்மளுடைய ப்ராடக்ட் நம்மளால் சேல் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு ஜிஎஸ்டி அப்படின்றது தேவைப்படும். அதுக்கப்புறமா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் நம்ம வாங்குவோம். யூஸ்வலாக எந்த கம்பெனி ஆரம்பித்தாலும் வாங்கக்கூடிய 2 பேசிக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலே போதும். நம்ம இ-காமர்ஸ்லேயும் விற்கலாம், ஹோல்சேலாக சப்ளையும் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் அப்படின்றக்கு ஒரு ப்ரூஃபும் நமக்கு ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மெட்டீரியல் இந்த மாதிரியான நைட்டிஸ் நம்ம ரெடி பண்ணோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு 2 மீட்டர் அப்படின்றது தேவைப்படும். ஆவரேஜாக நம்ம
எஸ்லேருந்து ஸ்மால் சைஸ், மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரியான சைஸஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸஸ்க்கும் ஒவ்வொரு லென்த் அப்படின்றது தேவைப்படும். ஸோ நம்ம ஆவரேஜாக ஒரு 2 மீட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கணக்கு வச்சுக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து 150லேருந்து 160 ருபீஸ் வரைக்கும் ஆகும். இதுவே நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 200 ரூபாய்க்கு மேலே தான் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஆவரேஜாக ஒரு நைட்டிக்கு வந்துட்டு ஒரு 50லேருந்து 60 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சோம் அப்படின்னாலுமே நம்ம மாதம் சுலபமாக 30லேருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் தாராளமாக earn பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிஸ்னஸை வந்து சின்ன லெவலில் கூட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.